கவச தியானம்னு ஒரு தியானம் பார்ப்பாங்க. கவசம்னா நம்ம உடம்புக்கு கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்கிறாங்க. இந்த தியானம் எப்படி பண்ணணும்னா, 2 கையும் சின்முத்ரால தொடைக்கு மேல கை வச்சுக்கணும். முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்றேன். முதுகு நேரா இருக்கணும். இப்போ என்ன பண்றோம்னா, முதல்ல வலது தோள் பட்டையில கவனம் வைக்கணும். பாருங்க, இந்த மார்பு வந்து கை கிட்ட போய் சேர்ந்து இல்லைங்களா, பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மனசு வைக்கணும். வச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணணும், கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு மூச்சுக்கு அதை நல்லா இழுத்துட்டு பாருங்க, அப்படின்னு சொல்லணும். இது சொல்லும்போது அப்படி சொல்லக்கூடாது. ஹை பிச்சில் ஆரம்பிச்சு ஹை பிச்சில் முடியக்கூடாது. ஸ்லோ ட்ரையாங்கிள் மாதிரி மெதுவா ஆரம்பிச்சு பீக்ல போய் மெதுவா இறங்கணும். இதுக்கு தான் பெனிஃபிட் அதிகம். நல்லா வாயை திறந்து நல்லா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மெதுவா டீசெண்டா சொல்லலாம். நல்லா வாயை திறந்து எவ்வளவு தூரம் ஆழம் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது இடது தோள்பட்டையில கவனம் வைக்கணும். இப்போ ஊன்னு சொல்லணும். பாருங்க, நல்லா வாய் கூச்சு அடுத்தது மூல ஆதாரம். நம்ம முதுகெலும்பு முடியுது இல்லைங்களா, வால் எலும்பு, அதுக்கு நேர் முன்னால் இருக்கிறது மூல ஆதாரம் பேருங்க. அந்த இடத்துல நினைக்கணும். அங்க நினைச்ச அதிகமா சொல்லணும், இம்னு சொல்லணும். பாருங்க, பொதுவா இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இப்படி எல்லா மதத்தில் வரனால நான் வந்து இந்த ஓம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லைங்க. அதை நீங்க வேணா வீட்டில் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த ஓம்ங்கிற வார்த்தையை முஸ்லீம்ஸும் கிறிஸ்டினும் பயன்படுத்த மாட்டாங்க. அது இருந்ததுன்னா அந்த பயிற்சி வந்து வெளியே போயிடுவாங்க. அதனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பொதுவா எல்லா மதத்துக்கும் சம்பந்தமா ஒரு விஷயம் என்னன்னா, ஆ உ எம், AUM, ஆமேன், ஆமேன், ஓம் எல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. இது ஆ உ இம்னு சொல்லும் பொழுது இது எல்லா மதத்துக்கும் பொதுவா இருக்குது. அதனால எல்லாருமே சொல்லலாம். இப்போ ஆ உ இம் சொல்லிட்டீங்களா? அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கோணமா இருக்கா, கீழ் நோக்கிய முக்கோணம். இப்ப பாருங்க, மேல் நோக்கிய முக்கோணம் ஒண்ணு போட போறோம். வலது உள்ளங்கையில கவனம் வைக்கணும், ஆன்னு சொல்லணும். இடது உள்ளங்கையில கவனம் வைக்கணும், ஓன்னு சொல்லணும். புருவ மத்திய கவனிச்சு இம்னு சொல்லணும். இது பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய முக்கோணம். ஒரு பேப்பர் எடுத்து கீழ் நோக்கிய முக்கோணம், மேல் நோக்கிய முக்கோணம் போடுங்க, ஒரு சக்கரம் வரும். கவச தியானம், அதுக்கான அர்த்தம் நம்ம உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யுது, பாதுகாப்பா இருக்கும். இது செஞ்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தியானத்துல பல பேருக்கு பல நோய் குணமாயிருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் செஞ்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பு இருக்குது. இதுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றதுனால ஒருத்தர் முடிச்ச உடனே வெயிட் பண்ணுங்க, அடுத்தவங்க ஆ ஊ சொல்றவங்க வெயிட் பண்ணணும். அவங்க கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு சொல்லலாம். இதுல ஒரு விஷயம் கவனிச்சுக்கங்க, ஆன்னு சொன்னா வயிறு இருக்கு இல்லைங்களா, வயிற்றுல அதிர்வு ஏற்படும். உண்மையிலேயே ஊன்னு சொல்லி பாருங்க, நெஞ்சில் அதிர்வு ஏற்படும். இம்னு சொல்லி பாருங்க, தலைப்பகுதியில் அதிர்வு ஏற்படும். யாருக்காவது வயிற்றுல நோய் இருந்தா கண்ணை மூடி அப்படின்னு சொல்லி பாருங்க, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாயிடும். நெஞ்சு சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசி, நெஞ்சு சளி எல்லாம் இருந்துச்சுன்னா ஊன்னு சொல்லி பாருங்க, நெஞ்சு சளியில குணமாயிடும்.
நோயில் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். கழுத்துக்கு மேல வாய், மூக்கு, கண்ணு சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட, பக்கவாதம், பிரைன் டியூமர், இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இம்முன்னு சொல்லி பாருங்க, அதெல்லாம் குணமாயிருங்க. நீங்க இம்முன்னு சொல்லி பாருங்க, இந்த தலைப்பகுதியில் தான் அதிர்வு ஏற்படும், வேற எங்கேயும் ஏற்படாது. ஆ, உ, இம் இந்த 3 வார்த்தையில உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சரியா போயிருங்க. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேங்க. உடம்பு சரியா படுத்துக்கும் போது என்ன பண்ணுவோம், நடத்திட்டு இருப்போம். ஆ, உ, அவ்வளவுதான். நடத்திட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட நோயா இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. நுரையீரல்னா ஒரு மாதிரி மூக்குற சவுண்ட் வரும். தலைவலினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த குளிர் பிரதேசத்துல பாருங்க, சில நாடுகள்ல ஊங்குற வார்த்தை அதிகம் பயன்படுத்துவாங்க. ரோட்ல நடந்து போகும்போது திரும்பி ஊ அப்படி கத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? மற்ற நாட்டுல கத்த மாட்டாங்க, குளிர் நாட்டு மட்டும் கத்துவாங்க. தெரியுங்களா? ஊன்னு கத்துனா தான் நுரையீரல் வேலை செய்யும். அவங்க பாட்டிலே பாருங்க, இந்த ஊ சில பாட்டில வந்து பொம்பளை வந்து பைக் குடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்குங்க. நமக்கு கோபம் என்ன ஊழல் கத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஊழல் அதிகமா கத்தி அவங்க பாட்டெல்லாம் எழுதி பாத்தீங்கன்னா ஊழியே இருக்கலாம். அது நுரையீரலுக்கு வேலை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அப்போ இனிமேல் யாருக்கு எந்த நோய் இருக்கோ ஊயும் இதுல புடிச்சுக்கிட்டு எந்த நோய் இருக்கோ அதை குணப்படுத்திக்கலாம். சோ அந்த நோய் குணமான மாதிரி இருக்கும், கவசம் போட்ட மாதிரி இருக்கும், தியானம் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப எப்படி பண்ண போறோம்னா, நான் முதல்ல பாருங்க, வலது தோள்பட்டை அப்படின்னு சொல்லுவேன். சொல்லி முடிச்ச உடனே உங்க மனசு அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே ஆணும் சொல்லிடக்கூடாது. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் மூச்சு காத்தை இழுக்க ஆரம்பிக்கணும். அப்ப காத்து இருந்தாதான் சொல்ல முடியும். இழுத்துட்டு அவங்க எவ்வளவு இருக்க முடியும் மூச்சு காத்து இழுத்துட்டு மெதுவா ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு பீக்ல போய் மெதுவா கீழே வரணும். அப்புறம் எல்லாரும் முடிச்ச உடனே அமைதியா இருக்கும். நான் மறுபடியும் இடது தோள்பட்டை சொல்லி முடிச்ச உடனே சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் மூச்சு காத்தை இழுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படி மூலாதாரம், வலது உள்ளங்கை, இடது உள்ளங்கை, புருவ மத்தி ஒரு ரவுண்ட் முடிச்சுங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருப்போம். இந்த மாதிரி 3 ரவுண்ட் பண்ண போறோம். இதுல ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு தனியா உட்கார்ந்துருக்கும் போது மூச்சு காத்து நல்லா எடுத்துட்டு சொல்லி பாருங்க. ரொம்ப நேரம் சொன்னீங்கன்னா வயிறு சூப்பரா இருக்கு. மூச்சு காத்து எடுத்துட்டு ரொம்ப நேரம் சொல்ல முடிஞ்சதுன்னா லங்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இம்முன்னு சொன்னீங்கன்னா தலைப்பகுதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது கோபம், டென்ஷன், பயம், இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா, மனம் சரியில்லைன்னா ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக் ஆகும், வராது. ஆஸ்மா, வீசிங் இருந்ததுன்னா சொல்லி பாருங்க, ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக் ஆகும். வயிற்றுல பிரச்சனை இருந்தா சொல்ல முடியாது. அப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, எது அதிகமா சொல்றீங்க, எது கம்மியா சொல்றீங்களோ அங்கதான் பிரச்சனைகள் இருக்கும். அப்ப எது சொல்ற கஷ்டப்படுறீங்களோ அதை அதிகம் பண்ணி வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் சாதாரணமா சமணங்களை போட்டு பாருங்க. சுக ஆசனம். கைகள் சின்முத்ரா தொலைக்கு மேல வச்சுக்கோங்க. கண்கள் மூடிய நிலை, முதுகு நேரா வச்சுக்கோங்க. வலது தோள்பட்டையில் கவனம். இடது தோள்பட்டையில் கவனம்.
ஆதாரத்தில் கவனம். வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை புருவ மத்தி வலது தோள்பட்டை இடது தோள்பட்டை மூல ஆதாரம் வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி.
வலது தோள்பட்டை இடது தோள்பட்டை மூல ஆதாரம் வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. தியானம். கண்கள் மூடியது. இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கவனம். தியானம். பொட்டு வைக்கிற இடத்துல கவனம் இருக்கு. நாம தியானம் பண்றோம். நாம இப்போ ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். இப்ப நாம எது நினைச்சாலும் அது கண்டிப்பா ஆள் மனசுல பதிவாகி உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். இப்போ நாம ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். அதனால உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. அது ஆள் மனதில் பதிவாகி கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும். 3 முறை உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மனசால நினைச்சு பாருங்க.
நான் சொல்றத மனசுக்குள்ளேயே ஒரு முறை சொல்லிக்கங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மெதுவா ரெண்டு கையையும் லேசா உரசி கண்களுக்கு மேல மசாஜ் பண்ணிட்டு முதல்ல உள்ளங்கையை முடிச்சு பாருங்க.